வணக்கம். நான் இப்போமணி சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். இந்த சிறுகிழங்கு 1/2 கிலோ இதில் எடுத்து வச்சுட்டு பாருங்க. இதை வந்து மண் இல்லாமல் சுத்தமாக இதை மாதிரி துடைக்கணும். இந்த துடைக்கணும் பாருங்கள். இப்படி ஒரு நல்ல சுத்தமான துணி வச்சு கீழே அடிக்கிறதெல்லாம் வாங்குவாங்க, ஒரு மாதிரி ஆயிரும், கிழங்கு உடஞ்சிரும். இதை மாதிரி துடைச்சா கிழங்கு சுத்தமாக இருக்கும். இதை துடைச்சி கிழங்கு இன்னைக்கு பொரியல், சிறுகிழங்கு பொரியல். இப்படி துணி வச்சு நல்லா சுத்தமாக இப்படி தோலை இப்படி எடுத்துருங்க. நல்லா வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அப்படி எடுத்துடலாம். இதெல்லாம் வெட்டையில் இதெல்லாம் எடுத்துடலாம். இப்படி எடுத்தாலே வந்துடும். இப்படி இப்படி நிலத்திட்ட அழுத்தி இப்படி பிடிச்சிருங்க. கிழங்கு சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு. இந்த கிழங்கு இருந்தால் சூப்பராக துடைச்சி பாருங்க. இதை மாதிரி துடைச்சி நல்லா கழுவிட்டு அந்த 1-2 இருக்கிறது நம்ம அருமணி வச்சு அரியும்ல போயிடும். இந்த வேரெல்லாம் இப்படி லேசாக இப்படி தட்டிடணும். நம்ம எப்படி பிரியுமோ இதை மாதிரி பொடிசாக வெட்டிக்குவோங்க. இல்லை பருசாக வேணாலும் பருசாக வெட்டிக்கலாம். பொடி சைஸாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு வந்து. அரிஞ்சு 2வது மசாலாம் சேர்த்து தாளிச்சிடுவாங்க. சிறுகிழங்கு நல்லா தொடச்சி கழுவி இந்த அரிஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து மசால் வந்து தேங்காய், இவ்வளோ தேங்காய், அந்த மஞ்சள் இருந்தால் இவ்வளோ மஞ்சள் போடுங்க. தேங்காய் சில்லி இவ்வளோ வைங்க மசாலுக்கு. அப்புறம் சீரகம் சின்ன டீஸ்பூன்னா 3 டீஸ்பூன் சீரகம் வைங்க. வத்தல் வத்தல் வச்சு இப்போ அரைச்சிடுவோம். இந்த அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்க. இதே மாதிரி அரைச்சி எடுங்க. நல்லா பசை மாதிரி நல்லா இதே மாதிரி மிக்சியில் இப்படி மசாலா எடுத்து அரைச்சிருங்க. இந்த கிழங்கு சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு. சட்டி காஞ்சிச்சு வருங்க. எண்ணெய் ஊற்றும். இல்லை எண்ணெய் ஊற்றுங்க. சட்டி காஞ்சிச்சு. கடுகு போடும்.
வெங்காயம் அரைஞ்சி வச்சு வெங்காயத்தை போடு. ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. 2 தக்காளி தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. தேவையான உப்பு போடுங்க. உப்பு போடுங்க. இந்த பூண்டு இருக்கு வந்து தட்டி போடுங்க. தாளித்து தக்காளிலாம் வேகையில் இவ்வளோ போதும். இப்படி தட்டி இது போட்டுங்க. மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களா, மசாலையும் அதை ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிடணும். நல்லா கொத்தமாக இருக்கிற நல்லா அரைச்சிடணும் மசாலா. இதை வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கிழங்கு அப்படியும் இல்லை, அதில் வந்து தண்ணிலாம் வற்றிடும் நல்லா சுறுசுறு. ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு வேகட்டும். சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு வருங்க. முதல்ல இப்படி சீசனாக எங்கள் ஊர் காட்டிலாம் இப்படி கிழங்கு வரும். இந்த நேரத்தில் காலையில் மழை நேரத்தில் காட்டுக்கு அப்படி ஏற்றி மாதிரி போயில இதை பொரித்து இப்படி ரசம் வச்சு வேலை சிம்பிளாக முடிச்சிடுவோம். மிளகு ரசம் வச்சு இப்படி தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் நேரத்தில் நல்லா
சாப்பாடு வடித்து அள்ளி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச பக்குவத்துலேயும் மசாலா எடுத்து செய்யுங்க, நல்லா இருக்கும். சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமான் இருக்கும். நல்லா கூட்டு நல்லா இருக்கும். சிறுகிழங்கு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.